படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே சேலினை மூச்சனை உனக்களித்தேனே. மனிதர்கள் தேவைப்படுவதைத்தான் வாங்க வேண்டும். எதை வாங்கினால் நமக்கு அது பயன்படும் என்று கருதுகிற மனிதன் வாழ்க்கையில் உருப்படுவான். நாளை ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும், ஒரு கல்யாண வீட்டுக்கு போக வேண்டும் என்று கருதியவள் தன்னுடைய கணவனுக்கு கூட தெரியாமல் சேமித்து வைத்திருந்த காசை எடுத்துக்கொண்டு கவரிங் கடைக்கு சென்றாள். இடது கைக்கு 10 வளையல், வலது கைக்கு 10 வளையல் என்று வாங்கினாள். கழுத்திலே அணிவதற்கு ஒரு அடுக்கு காசு மாலை வாங்கினாள். கல்யாணத்திற்கும் சென்று வந்து விட்டாள். ஒரு நாள் கூத்துக்காக சேமித்து வைத்த செல்வத்தை இப்படி செலவழித்து விட்டாள். அப்பொழுது அவள் கருதுகிறாள், நகை இல்லாமலே போயிருக்கலாம், வாங்கி தொலைத்து விட்டேன். இன்றைக்கு கையிலே காசு இருந்தது என்று வாங்கினாய், அது எதற்கும் பயன்படாது. எதற்கும் பயன்படாததை காசு கொடுத்து வாங்குகிறோம். இப்படி ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறது. பொருள் அல்லவற்றை பொருள் என உணரும் மருளானாம் மானா பிறப்பு. நீ இதை வாங்க வேண்டாம் என்று முடிவெடுத்தாய்ப்பார், அந்த நிமிடம்தான் உனக்கு பொன் வேளை. நீ புதிதாக பிறக்கிறாய். நாளை சந்திப்போம், திருக்குறளை சிந்திப்போம்.